படம் லவ் லவ் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். செலிபிரிட்டி ஷோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம், இப்போ வந்துட்டு நிறைய எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. லவ்னா ஒரு உணர்ச்சி மாதிரி அந்த மாதிரி சொல்லாமல் ஒரு காமெடி பேஸில் கொண்டு போயிருக்கிறாங்க. பட் என்னென்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு பையன் வந்து நிறைய லவ் பண்ணுறாரு, நிறைய வந்து கடன் வாங்கி கூட வந்து பண்ணுறாரு பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடன் வாங்கி அவங்க குடும்பத்தில் அசிங்கப்படுத்தும் போது அப்போ என்ன சொல்கிறாங்க, லைக் ஸ்வாப் பண்ணி பாரு, பையனா நீ இரு, 4 மாதத்துக்கு பொண்ணா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுதான் பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பையன் பண்ணணும் அப்படிங்கிறது 4 மந்த் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு போகிறாங்க. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே நமக்கு லைக் என்ன சொல்ல ஜென்சியோட ஷார்ட் டேர்ம்ஸ்லாம் நிறைய பேருக்கு புரியாது. இதுலேயும் அந்த மாதிரி இந்த L3ன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மூவி போய் பார்த்தா தெரியும். கண்டிப்பாக படம் ஃபுல்லாகவே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா இருக்குது. டேரக்டர் மகேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கொரியோகிராஃபி இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், மியூசிக்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் டூயிங் குட். சீரியஸ்லி நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருக்கோம் ப்ரோ, கூட இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும். அதனால் எல்லா லவ் ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டோரியே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் சாரா பிளாக். ஐ எம் an independent artist. லவ்வோ லவ்வில் வந்து லவ் பண்ணான்ற ஒரு ஃபர்ஸ்ட் சினிமா சாங் வந்திருக்கு. I'm very happy to have worked in this film. Fox and Music, my best friends. So ரொம்ப ஹாப்பி. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் யூ guys should come and watch as friends. Male, female, there's a lot going on and I think பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ போய் பாருங்கள். வந்து ஃபேமிலி, என் பேர் கல்கி. ஸோ இந்த படத்தில் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னா ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வேர்ட் ப்ளே வச்சு நிறையா ஜோக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வைபாக இருந்துச்சு. பாட்டுலாம் நிறையா இருந்துச்சு. ஒரு ஃபன்னாகவே லைக் வைபு, பாட்டு, வேர்ட் ப்ளே, ஜோக்கு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியோடு வந்து என்டர்டெயின்மெண்ட் வேணுன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரலாம் நீங்கள். அண்ட் சில சீன்ஸில், நிறைய சீன்ஸில் ஹீரோ வந்து பார்க்க அப்படியே தனுஷ் மாதிரியே இருந்தார். அப்படியே தனுஷே கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரகுவரன் சார் அப்படியே பின்னிட்டார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அண்ட் அதான் பிடிச்சது. It was a very good movie and the songs were very, very nice. And Pavashana did a very good job. Acting was next level. Story ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், வெரி யூனிக்காக இருந்துச்சு. நார்மலாக இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. It was very funny. Songs செமையாக இருந்துச்சு. Sakura was the best song. It was very, very, very nice. And Broke Boy was a vibe. ஜோவிகா ஜெயக்குமார் பேசுகிறேன். அம்மா இந்த படத்தில் வந்து லவ்வோ லவ் படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் படத்தை பார்க்க வந்திருந்தோம். வி வர் ரியலி ஹாப்பி டு வாட்ச் அண்ட் நிஜமாகவே என்டர்டெய்னிங்காக இருந்தது. என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக வந்து அந்த ஒரு 2.5 hours வந்து எதுவுமே யோசிக்காமல் நெக்ஸ்ட் என்ன அந்த சீனோ இட்ஸ் வெரி என்டர்டெய்னிங் அண்ட் ஃபன் அண்ட் நல்ல மெசேஜும் இருக்குது படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. நீங்கள் தான் சொல்லணும், வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நிஜமாக படம் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. மூவி சூப்பராக இருந்தது. பவேஷ் எக்ஸலண்ட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் போய் பார்க்கலாம். இது நார்மல் ஸ்டோரியில் ரொம்ப யூனிக்காக இருக்கும். எல்லோரும் என்ன கதை வேணால், எந்த கதை வேணாலும் எல்லோரும் பார்க்கலாம், எந்த ஏஜ் கேட்டாலும் பார்க்கலாம். இந்த ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ நீ கூட கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப டிராஃப்டிக் சேஞ்ச் இருக்குது. இப்போ ஹீரோ வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான சேம் ஸ்டோரி ஜானர்னாலும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. மித்த எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம நார்மலாக தமிழில் பார்க்குற படம் இல்லாமல் இது ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் போய் பார்க்கலாம். இந்த படம் வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட்டு ஒவ்வொருத்துலேயும் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் எல்லாருக்கும் புரியும் இந்த ஸ்டோரி. இப்போ பொண்ணுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எல்லாம் சொல்லியிருக்காங்க, பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லோரும் போய் பாருங்கள். படம் சூப்பராக இருந்ததுண்ணா, ரொம்ப ஜாலியாக இருந்தது. கரண்ட் ஜென்ரேஷனுக்கான படம். ஜாலியாக ஒரு லவ் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு படமும் நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்ததுண்ணா. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதான் இப்போ கரண்ட்டில் இருக்கிற லவர்ஸ்க்கு லவருக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும்,
என்னெல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லி இருந்தது. பவிஷ் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆமாம், நான் கிரெடிட் கார்டு கட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப செலவு பண்ணுறேன். அந்த கிரெடிட் கார்டை வந்து சப்மிட் பண்ணுன்ட்டு இந்த படத்து மூலயமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். செம்மையாக சிரிச்சாங்க. ரொம்ப செம்மையாக கனெக்ட் நிறைய இடத்துல ஆயிருக்குன்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எஸ், ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். திஸ் இஸ் வாக்சன், மியூசிக் டைரக்டர்ஸ் ஆஃப் லவ் ஓ லவ். ஹோப்ஃபுல்லி வந்து பாருங்கள் நாளைக்கு மூவி. இந்த ஸ்டேஜ் எல்லோரும் கடக்குவாங்க, லைக் கடந்து போவாங்க. பேசிக்லி லவ் ஒரு பொண்ணை மேலே தூக்கி வச்சு பார்த்துட்டு அவளுக்காக என்னென்னவோ பண்ணி சரிப்படி வாங்குறது, பேசிக்கலி அதுதான் கதை. ஓகேங்களா, வந்து பாருங்கள், வில் என்ஜாய் இட். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் சைட் ஆஃப் லைக் ஒரு மென் சைட்லேருந்து இல்லாமல் விமன் சைடில் இருந்தும் வந்து பேசியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் இட் வாஸ் அ வெரி நைஸ் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. ஐ திங்க் யூ கேன் கம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் என்ஜாய் திஸ் மூவி. மூவி நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி பார்க்கலாம். படம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. லவ் லவ் ரெண்டு பேரும், பாய் அண்ட் கேர்ள் ரெண்டு பேரும் அவங்க லவ் எப்படி காமிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்டோரி. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். அது ஃபஸ்ட் ஹாஃப் பையன் எப்படி கஷ்டப்படுறா அது அந்த இதெல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பொண்ணு எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல மூவி, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம் மூவி. மியூசிக் நல்லா தான் இருக்குது. பவிஷ் நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்க மாமா மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணுறாரு. படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். இந்த மாதிரி ஸ்டோரி வந்ததே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பவிஷோட நடிப்பு நல்லா இருக்குது. சாங்ஸ் ஒரு 3 சாங்ஸ் நல்லா இருக்குது. வனிதாவோட நடிப்பும் நல்லா இருக்குது.